Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளுடைய பிள்ளைகளா அல்லது அழகையின் பிள்ளைகளா என்பதை நம்முடைய வாழ்வு, நம்முடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்திவிடும். இன்றைய முதல் வாசகத்திலே நம்முடைய வாழ்வு நெறிதவறி போய்விடக்கூடாது, கடவுளை விட்டு அகன்றுவிடக்கூடாது. ஆகவே கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதை இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க இருக்கின்றோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு தடையாக இருப்பது இந்த வெளி அடையாளங்கள், அழகையோடு இணைந்திருப்பது. ஆகவே இந்த திருப்பலியிலே நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்ததாக, கடவுளை வெளிப்படுத்தக்கூடியதாக, கடவுளை எண்ணில் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறதா என்று நம்மையே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்வு கடவுளை வெளிப்படுத்த தவறியிருந்தால் இந்த கல்வாரி பலியில் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இது என்னுடைய வெளி அடையாளங்களால், செயல்பாட்டினால் உம்முடைய அன்பை நான் புறக்கணித்து விட்டேன், நெறிதவறி நான் சென்றிருக்கிறேன், என் பாவங்களை மன்னியும், எனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை வழிகாட்டுதலை தாரும் என்று சொல்லி இந்த பலியில் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு கனிவாய் இறங்கி அருளும். அதனால் உலகின் மீட்புக்காக புறப்பட்ட விண்ணக புத்தொழி எப்பொழுதும் எங்கள் இதயங்களை புதுப்பிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளிடம் பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7 முதல் 10 முடிய. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவறச் செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர். நேர்மையாளராய் இருக்கின்றார். பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அழகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். 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 ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளை கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் அவர் உலகு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் அண்டிடுவார். மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும்
நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன. Alleluia, 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 Alleluia. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசி உள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 35 முதல் 42 வரை. யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து, அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்னும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, காலையில் எழுந்த உடனே நாம் எல்லாரும் செய்யக்கூடிய காரியம் நிச்சயமாக ஜெபம் பண்ணுவோம். பெட்டில் உட்காந்து ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நான் செய்யக்கூடிய காரியங்கள், மேற்கொள்ளக்கூடிய பயணங்களை எல்லாத்துலையும் நீங்கள் என்னோட இருங்க அப்படின்னு சொல்லி வேண்டுவோம். அல்லது நல்ல உடல் சுகத்திற்காக வேண்டுவோம். இன்னும் பல்வேறு விதமான கருத்துக்களுக்காக நிச்சயமாக நம்ம ஜெபம் செய்வோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
இன்னும் ஒரு சில பேர் வெகு சிலர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கோயிலுக்கு போவாங்க, நற்கருணை கொண்டாட்டத்தில் வந்து பங்கெடுப்பாங்க. அவங்க கோயிலில் கொஞ்சம் நேரம் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருப்பாங்க, ஜெபமாலை சொல்லுவாங்க, நற்கருணை ஆராதனையில் பங்கெடுப்பாங்க. இப்படி பல்வேறு விதமான ஆன்மீக காரியங்களில் நம்ம மக்கள் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களில் இதுவுமாக நமக்கு வந்து இருக்கின்றன. அப்போ இப்படிப்பட்ட இந்த காரியங்கள், ஆன்மீக பயிற்சிகள், செயல்பாடுகள் இதெல்லாம் எதற்கு நாம் மேற்கொள்கிறோம் அப்படின்னா, இந்த இயேசு அனுபவம் பெறுவதற்கு நாம் வந்து இப்படிப்பட்ட அனுபவங்களை, இப்படிப்பட்ட பக்தி முயற்சிகள் எல்லாம் நாம் வந்து பங்கெடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ உண்மையிலேயே நாம் வந்து இயேசுவை வந்து அடையாளம் கொண்டு விட்டோமா? இவர் நாம் நம்பக்கூடிய கடவுள், நாம் பின்பற்றக்கூடிய கடவுள், அவர் மெசியா, அருள் பொழிவு பெற்றவர், அவர் நமக்காக வாழ்வை கொடுத்தவர் என்பதை நாம் வந்து அனுபவித்து இருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு மையமாக நமக்கு வந்து இருக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கு திருமுழுக்கு யோவான் இயேசு வந்து அடையாளம் காட்டுறார். என்ன அடையாளம் காட்டுறார் அப்படின்னா, இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடிய செம்மறி, ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுறார். இப்போ அடையாளம் காட்டின உடனே இயேசு வந்து 2 பேர் வந்து பின்பற்றி போகிறாங்க. அந்திரேயாவும் மற்றொரு வந்து பின்பற்றி போகிறாங்க. இப்போ அந்திரேயா முதல்ல இயேசுவை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, இயேசுவை வந்து ஒரு ரபியாக, அதாவது போதகராக, ஆசிரியராக அங்கு வந்து பார்ப்பதை நற்செய்தி வாசகத்தில் நாம் வந்து பார்க்கிறோம். பல நேரங்களில் நீங்களும் நானும் நம்முடைய தேடல், இயேசுவை குறித்த தேடல் அல்லது இயேசுவை பற்றிய பார்வை எப்படி இருக்கிறது? நம்முடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, இயேசுவை வந்து ஏதோ அற்புதம் செய்யக்கூடியவராக, வல்ல செயல் செய்யக்கூடியவராக, அல்லது வந்து நமக்கு உணவு கொடுக்கக்கூடியவராக நம்ம வந்து இயேசு ஒரு மந்திரவாதியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இந்த பார்வை, இந்த அனுபவம், இந்த எதிர்பார்ப்பு தவறு. இதையும் கடந்து இயேசு நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், இயேசு நமக்காக வாழ்வை கொடுத்திருக்கிறார், கையளித்திருக்கிறார். அதை நீங்கள் வந்து உணரணும், அனுபவிக்கணும் என்பதைத்தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் வந்து பார்க்கிறோம். ரொம்ப அழகா திருமுழுக்கு யோவான் வந்து இயேசுவை அடையாளப்படுத்துறாரு இல்லையா? இதோ உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி, ஆட்டுக்குட்டி. இந்த உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி, ஆட்டுக்குட்டி ஏன் திருமுழுக்கு யோவான் சொல்லணும்? இதற்கு என்ன காரணம்? ஏன் அப்படின்னா, திருமுழுக்கு யோவானுக்கு தெரியும், இவர் உண்மையிலேயே கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட கடவுளுடைய மகன், இவர் மெசியா, இவரிடம் அருள்வரங்கள் இருக்கின்றன, அபிஷேகம் இருக்கின்றன என்று திருமுழுக்கு யோவானுக்கு தெரியும். இந்த மெசியா இப்போ இயேசுவுக்கும் பழைய ஏற்பாட்டில் வந்த மற்ற தலைவர்களுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? பழைய ஏற்பாட்டில் மோய்சன் என்ன செஞ்சார்? அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து வழி நடத்தினார். அந்த பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் வந்து வழி நடத்தினார். மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாரு. நிச்சயமாக அவரும் வந்து அற்புதங்களை செஞ்சார். பாறையில் கோல் எடுத்து நீட்டினார், அங்கே செங்கடல் வந்து பிரிந்தது, பாறையில் அடித்தார், தண்ணி வந்தது, இதெல்லாம் வந்து பார்க்குறோம். அப்போ இங்கும் இயேசு ஆண்டவர் வந்து அற்புதங்களை செய்கிறாரு, வல்ல செயல்களை இங்கே வந்து செய்கிறாரு. ஆனால் இதையும் கடந்து இயேசு மோயிசனை விட சற்று வித்தியாசப்பட்டவராக, கடவுளுடைய மகனாக அங்கே இருக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அதே போல் இறைவாக்கினர் எலியாவினுடைய காலத்தில் வந்து பார்க்குறோம் இல்லையா? அங்கே 3.5 ஆண்டுகள் பஞ்சம். அந்த பஞ்சத்தில் என்ன நடக்குது? சாரிபாத்து கைம்பெண் ஒரு வேளைக்கு உணவு தான் இருக்கிறது, அந்த உணவு அடுத்த வேளைக்கு உணவு இல்லை. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே இறைவாக்கினர் எலியா அங்கு அற்புதங்களை செய்யக்கூடியவராக நாம் வந்து பார்க்கிறோம். ஆனால் இங்கு புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம், இங்கு இயேசு ஆண்டவரும் உணவு கொடுக்கிறாரு. இப்படி உணவு கொடுத்தாலும் இறைவாக்கினர் எலியாவை விட இவர் உயர்ந்தவராக இங்கு பார்க்கப்படுகிறார். ஏன் உயர்ந்தவராக இங்கு பார்க்கப்படுகிறார்னா, இங்கு திருமுழுக்கு யோவான் இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடிய விதம்தான். எப்படி அடையாளப்படுத்துகிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி இவரே என்று அங்கு அடையாளப்படுத்துகிறாரு. இந்த உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி இவரே, இந்த கருத்து, இந்த இறைவார்த்தை, இதனுடைய பின்புலம் எங்கே இருக்குது அப்படின்னா, லேவியர் புத்தகம் அதிகாரம் 16 வந்து பார்க்கலாம். பாவம் போக்கும் நாள், அதே போல் போக்கு ஆடு, இதெல்லாம் வந்து அந்த ஒரு பகுதிகள் இந்த லேவியர் புத்தகம் அதிகாரம் 16 வருது. இப்போ 16 20க்கு பின்னாடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கு வந்து எப்படி அந்த போக்கு ஆடு மனிதர்களுடைய பாவங்களுக்காக அங்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அதற்கான விளக்கத்தை லேவியர் புத்தகம் அதிகாரம் 16 பார்க்கலாம்.
இங்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்கும் அங்கு செம்மறியாக தன்னுடைய வாழ்வை அவர் கையளிக்க போறாரு, அர்ப்பணிக்க போறாரு என்பதை திருமுழுக்கு யோவான் அறிந்திருக்கிறார். அதனால தான் திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்த உடனே சொல்றாரு, இவர் உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி என்று அங்கு அடையாளப்படுத்துகிறார். இப்போ அந்திரேயா இயேசுவை எப்படி அடையாளப்படுத்துறாரு? தொடக்கத்தில் அந்திரேயா இயேசுவை ஒரு போதகராக, ஒரு ஆசிரியராக அங்கு அடையாளப்படுத்தக்கூடியதை, அங்கு பார்க்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்திரேயாவினுடைய அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. இயேசு அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார், இவர் உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி மெசியா என்றவர் அவர் அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் அந்திரேயாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பார்வை, ஒரு புரிதல் அவருக்கு இல்லை. அப்போ எப்போ அவருக்கு கிடைக்குது அப்படின்னா, அங்கு அவர் இயேசுவோடு அங்கு தங்கிய பொழுதுதான். இயேசுவை பின்தொடர்கிறார். பின்தொடர்வது மட்டுமல்ல, அங்கு அவரோடு தங்குகிறார். தங்கினப்பதான் அங்கு தெரியுது, இவர் யார்? உண்மையிலேயே மெசியா, அருள் பொழிவு பெற்றவர், கடவுளின் மகன் அப்படிங்கிறத அங்கு அந்திரேயா அடையாளம் கண்டுகொள்கிறார். இயேசுவை அனுபவிக்கக்கூடியவராக அங்கு இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அந்திரேயாவை போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். காலையில் எந்திரிச்சோன்னு ஜெபம் பண்ணுறோம், திருப்பள்ளிக்கு போகிறோம், ஜெபமாலை சொல்கிறோம், நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கிறோம், எல்லா ஆன்மீக காரியங்களும் பங்கெடுக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உண்மையான இயேசுவை நான் கண்டுகொண்டேனா? எப்படி தொடக்கத்தில் அந்திரேயா இயேசுவை போதகராக பார்த்து இறுதியில் அவர் உண்மையான மெசியா என்று அவர் அனுபவித்தாரோ, அதே போல நம்முடைய பக்தி முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லது இயேசுவை குறித்த பார்வை, இயேசுவை குறித்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டும். அது பக்குவப்படணும், ஆழப்படணும். இதுதான் இயேசுவை நம்முடைய அனுபவமாக இருக்கணும். அப்போது ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கிறேன். நிச்சயமாக நமக்கு மனப்போராட்டங்கள் உண்டு, உடல் சோர்வுகள் உண்டு, பல நேரங்களில் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அந்த சூழல்களும் வாய்ப்புகளும் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நான் எனக்கு பொருளாதார நெருக்கடி, நம்ம இயேசுவை இந்த பொருளாதார நெருக்கடியிலேருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக நாம் பார்க்கிறது, உடல் சுகத்தை கொடுக்கக்கூடியவராக நாம் பார்க்கிறது, அல்லது ஒரு மந்திரவாதியாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. நம்ம யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 பார்க்குறோம் இல்லையா? அங்கே என்ன செய்கிறாங்க? முதல் நாள் இயேசு ஆண்டவர் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறாரு. அடுத்த நாள் என்ன செய்கிறாங்க? அந்த மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறாங்க. ஏன் பின்பற்றுறாங்க? முதல் நாள் உணவு கொடுத்தாரு, ஆனால் அடுத்த நாள் அவர்கிட்ட போனோம் அப்படின்னா எனக்கு உணவு கொடுப்பாரு என்பதுதான் அவர்களுடைய புரிதல். அப்போ இயேசு என்ன செய்கிறாரு? அவர்களுடைய மனநிலையை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறாரு. இந்த மக்கள் வயிறார உண்டதால் என்னை பின்பற்றுகின்றனர். இந்த மக்கள் வயிறார உண்டதால் என்னை பின்பற்றுகின்றனர், என்னுடைய நம்பிக்கையினால் அல்ல என்று தன்னுடைய அந்த மக்களுடைய உணர்வு நிலை பிரதிபலிக்கிறாரு. இப்போ அந்த இஸ்ரேல் மக்களை போல பல நேரங்களில் நீங்களும் நானும் இயேசுகிட்ட வர்றோம், கோயிலுக்கு போகிறோம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஏன் அமர்ந்திருக்கிறோம்? எதுக்காக அமர்ந்திருக்கிறோம்? உண்மையான மெசியாவை கண்டுகொள்ளவா? உண்மையான இயேசு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் ஆலயத்திற்கு வருகிறேனா? அல்லது எனக்கு இன்றைக்கு இது தேவைப்பா, என் குடும்பத்துக்கு இது தேவைப்பா, இதுக்காக நான் கோயிலுக்கு வர்றேனா? வெறுமனே இந்த உலகு சார்ந்த தேவைகளுக்காக அல்லது தனி மனித சார்ந்த தேவைகளுக்காக கடவுளை நாடி வருகிறேனா என்பதுதான் நம்முடைய ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்ம எத்தனை திருப்பலியில் பங்கெடுத்தாலும், எத்தனை நற்கருணை ஆராதனை நாம் பங்கெடுத்தாலும், அடிப்படையில் நம்முடைய கேள்வி, நம்முடைய மனதில் எழ வேண்டிய அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் உண்மையான மெசியாவை கண்டுகொண்டேனா? அந்திரேயாவை போல என்னுடைய அனுபவம், நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் நான் உண்ணுகின்றேன், அந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே பங்கெடுக்கின்றேன், அவரோடு தங்குகின்றேன். ஒரு 5 நிமிடம், 10 நிமிடம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கின்றேன், தங்குகின்றேன். ஆனால் அந்திரேயாவுக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம், அந்த முதிர்ச்சி, அந்த பக்குவம் எனக்குள்ளே இருக்கிறதா? நான் உண்மையான இயேசு அனுபவத்தை பெற்றுக்கொண்டேனா?
நான் வெறுமனே இயேசுவை, கடவுளை ஒரு உலகு சார்ந்த தேவைக்காக அல்லது பொருள் சார்ந்த தேவைக்காக தேடுகிறேனா, அல்லது என்னுடைய தனி மனித மாற்றத்திற்காக இயேசுவாக மாற, அவராக மாற நான் தேடுகிறேனா? ஆண்டவன் மோடி இருக்க ஆசைப்படுகிறார், விருப்பப்படுகிறார். நான் அந்திரேயாவை போல ஆண்டவரோடு தங்குவதற்கு தயாராக இருக்கிறேனா? ஒரு நாளைக்கு குறைந்தது 15 நிமிடம் குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்கிறேனா? ஆண்டவர் என்னோடு தங்குவதற்கு, நான் ஆண்டவரோடு தங்குவதற்கு தயாராக இருக்கின்றேனா? அந்திரேயா பாருங்க, உடனே போறாரு, தங்குறாரு. அவர் தங்குறது மட்டுமல்ல, அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய சகோதரருக்கும் அறிவிக்கிறார். நான் பெற்ற அனுபவத்தை, கடவுள் அனுபவத்தை, இயேசு அனுபவத்தை எனக்குள்ளே முடக்கி கொள்ளாமல் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை எனக்குள்ளே இருக்கிறதா? ஒரு மாற்றம், ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு முதிர்ச்சி, ஒரு வளர்ச்சி, பக்குவம் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே இந்த கல்வாரி பலியில் நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து பார்ப்போம். என்னுடைய தேடல், இயேசுவை குறித்த என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது? சற்று சுய ஆய்வு செய்து பார்ப்போம். இந்த கல்வாரி பலியில், இந்த காணிக்கை வேளையிலே நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, பல நேரங்களில் நான் உலகு சார்ந்த தேவைக்காக அல்லது என்னுடைய தனி மனித தேவைக்காக அல்லது பொருளாதார தேவைக்காக உம்மை நான் நாடி இருக்கிறேன், உம்மை தேடி இருக்கிறேன். உண்மையிலுமே நீர் எனக்காக கையளித்தீர். உண்மையிலே நீர் என்னை நான் வாழ்வு பெற உம் உயிரை கையளித்தீர், ஈகம் செய்தீர் என்பதை நான் மறந்து விட்டேன். ஆகவே அன்பு ஆண்டவரே, இந்த அப்பரச காணிக்கை வேளையிலே என்னையே ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, ஏதோ உம்முடைய அர்ப்பணத்தை, உம்முடைய அந்த ஈகத்தை நான் உணர்ந்து வாழ, அந்த அந்திரேயாவை போல ஆன்மீகத்தில் நான் இன்னும் ஆழப்பட, பக்குவப்பட எனக்கு தேவையான அந்த ஞானத்தினையும், உம்மோடு தங்கி இருப்பதற்கு தேவையான அந்த சூழல்களையும், அந்த நல் மனதினையும் எனக்கு உருவாக்கி தாரும் என்று சொல்லி நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த பலியில் மன்றாடுவோம். ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய் நீதானே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மையை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்
ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தம் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்தாய் நீ, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்தாய் நீ, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்த
உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம், உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாவ கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.